ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டேஸ்டான புழுங்கல் அரிசி நொய் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இந்த உப்புமா குக்கரில் தான் செய்யணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக இந்த உப்புமாவுக்கு சேர்க்கக்கூடாது. இது எண்ணெய் நல்லா சூடானோனையும் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுத்தம்பருப்பு, இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு இந்தளவுக்கு செவந்த பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகாயும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு இப்போது ஒரு துண்டு அளவு இஞ்சி எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் வதங்கும்போது சேர்க்கும்போது மிளகா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட்டே நம்ம மிளகாயை சேர்த்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகி உப்புமாவும் கொஞ்சம் கலர் மாறிடும். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். இந்த அளவு வதங்கின பிறகு இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஆனால் இந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்துக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த படியால் ஒரு படி உப்புமா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசி உப்புமா பண்ணுறோம், பச்சரிசி நொய்யில் உப்புமா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 1க்கு 2 பங்கு தான் தண்ணி. ஆனால் இது புழுங்கல் அரிசி நொய், அதனால் இதுக்கு 1க்கு 2.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம உப்பு செக் பண்ணிக்குவோம். இப்போது உப்புமா நொய் நான் ஒரு படி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் புழுங்கல் அரிசி உப்புமா நொய். கர்நாடக பொன்னி புழுங்கல் அரிசி நொய்ன்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. இது நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்லா இது கொதி வந்துருச்சு. இந்த கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் உப்புமாவில் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச உப்புமா நொய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான புழுங்கல் அரிசி நொய் உப்புமா ரெடி ஆயிரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பச்சரிசியில் அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் லாங் வீடியோ போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்குவோம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா தான் இந்த உப்புமா நல்லா பூக்க வெந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கும். உப்புமாவே கொஞ்சம் உதிரியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உப்புமா பிடிக்கும். இதே மாதிரி 4 விசில் விட்டு நல்லா ஸ்டீம் போன பிறகு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு சூடாக சர்வ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கூடவே தேங்காய் சட்னி அது மாதிரி ஏதாவது அரைச்சிட்டு நம்ம தொட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இதுக்கு நிறையவே காரம் சேர்த்து செய்கிறதுனால எதுவுமே தொட்டுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. மாங்காய் சீசனில் மாங்காய் கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தர்ஷிகுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.